ஜார்க்கண்ட்ல ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மேலே எழுந்த அதிருப்தி காரணமா புதிதா கட்சியை தொடங்கி களத்துல இறங்க இருக்கிறதா பேட்டி கொடுத்திருக்காரு அந்த மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன். அவருடைய இந்த பேட்டி இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்க அந்த மாநிலத்துல அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 2019 சட்டமன்ற தேர்தலை அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சி நடந்து வருது. இப்படி இருக்க சூழல்ல தான் கடந்த ஜனவரி மாதம் நிலமோசடி வழக்குல முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை துரத்தினதை அடுத்து தன்னோட பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதையடுத்து ஹேமந்த் சோரன் ஆதரவாளரும் அந்த மாநிலத்தோட SC/ST OBC நலத்துறை அமைச்சருமான சம்பாய் சோரன் கடந்த பிப்ரவரி 2 முதலமைச்சரா பதவியேற்றார். தொடர்ந்து மக்களவை தேர்தல் பணிகளும் பிரச்சாரங்களும் சம்பாய் சோரன் தலைமையில தான் நடந்துச்சு. ஆனா 5 மாதத்துல சிறையில இருந்த ஹேமந்த் சோரன் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டதை அடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் கூட்டணி கட்சி MLA-க்கள் கூட்டத்துல ஹேமந்த் சோரனை மீண்டும் முதல்வராக்குவதா ஒருமனதா முடிவெடுக்கப்பட்டுச்சு. இதையடுத்து சம்பாய் சோரன் பதவி விலக நிர்பந்திக்கப்பட்டதா சம்பாய் சோரனை குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த விவகாரம் சம்பாய் சோரனுக்கு கட்சி மேல பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. இதனால சம்பாய் சோரன் பாஜகவில் இணைய இருக்கிறதா தகவல்களும் வெளியாகி வந்துச்சு. இந்த நிலைமைகளை சமீபத்துல கட்சி தலைமை தன்னை அவமதித்து விட்டதாகவும் தன்னோட பதவி காலத்துல கடமைகளை முழு அர்ப்பணிப்போட செய்ததாகவும் ஒரு முதலமைச்சரோட நிகழ்ச்சிகளை வேறொருவர் ரத்து செய்யறதை விட ஜனநாயகத்துல அவமானம் வேற ஏதாவது இருக்க முடியுமான்னு கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாம அரசியல்ல இருந்து ஓய்வு பெறுவது, தனி கட்சி தொடங்குறது, வேறு ஒரு கட்சியில இணைந்து பயணிப்பதுன்னு தனக்கு முன்னாடி 3 ஆப்ஷன்கள் இருக்கிறதாகவும் எழுதியிருந்தார். இதற்கிடையே அவருடைய டெல்லி பயணமும் அவர் பாஜக பெரும்புள்ளிகளை சந்திக்க இருக்கிறது போன்ற தகவல்களும் கசிய ஆரம்பிச்சது. ஆனா தனது மகள் மற்றும் பேர குழந்தைகளை பார்க்கத்தான் டெல்லி சென்றதா வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு சம்பாய் சோரன். இருந்தாலும் அரசியலை விட்டு விலகிறதா வேண்டாமானுமா குழப்ப மனநிலையில இருந்த சம்பாய் சோரன் தன்னோட சொந்த கிராமமான ஜிலிங்கோராவுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை போயிருக்காரு. அங்க தன்னை காண வந்த ஆதரவாளர்களை பார்த்து தன்னோட முடிவை மாத்திக்கிட்டதா பேட்டியளிச்சிருக்காரு சம்பாய் சோரன். அதாவது, தான் ஒன்றுமே இல்லாத போது தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக குரல் கொடுத்தவன். நான் அவர்களுக்காக களத்தில் போராடி இருக்கிறேன். நான் ஒரு அரசியலை விட்டு ஓய்வு எடுக்கப் போவதில்லை. புதிதாக ஒரு கட்சி தொடங்கி பயணிக்க இருக்கிறேன். என்னை போல தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக குரல் கொடுக்கும் நண்பர்களோடு இணைந்து பயணிப்பேன்னு சொல்லியிருக்காரு சம்பாய் சோரன். சம்பாய் சோரனோட இந்த முடிவுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் கோஷங்கள் எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவித்து வர நிலைமையில தன்னோட அமைச்சரவையின் அமைச்சர் ஒருவரே தனக்கு எதிராக அரசியல்ல இறங்கி இருக்கிறதை எண்ணி கலக்கத்துல இருக்காரு ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட்ல இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் அறிவிக்கப்பட இருக்க நிலைமையில இந்தியா கூட்டணியில இருக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் முக்கிய தலைவராக இருந்த சம்பாய் சோரன் அந்த கட்சியை விட்டே விலகி தனியா ஒரு கட்சி தொடங்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய செய்தி இந்தியா கூட்டணிக்கும் பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.